யார் யாரெல்லாம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த குட்டீஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நான் குட்டீஸ் சொன்னது இப்ப குட்டீஸா இருக்கிறவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி குட்டீஸா இருந்தவங்க எல்லாம் வழியில அனுப்புங்க. இப்படியே கொத்தி கொத்தி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னத்துக்காகும். ரைட், உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, மெமரி கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். சரியா? குட் மார்னிங் எப்படி சொல்லுங்க ஸ்கூல்ல போயிட்டு? சொல்றதே இல்லை சார், அதான் சொல்லுவீங்களா? குட் மார்னிங் எப்படி சொல்லுவீங்க? இல்லையா? ரைட், நீங்க தேடி பாருங்க என்ன சொல்லுங்க. ஆக்ஷன் எக்ஸலென்ட், நீங்க கரெக்டா காமிச்சீங்க. அப்புறம் அப்படி இல்ல, குட் மார்னிங் அப்படி தண்ணி காஃபி காஃபி எப்படி கேட்பீங்க? அம்மா காஃபி ப்ளீஸ். வருமா வருமா அப்படி சொல்லல. நான் நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க, உங்க பேர் என்ன? என்ன அதிர்ற மாதிரி சொல்றது? இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேர் வச்சுங்க, ரொம்ப காஃபி இப்படி சொல்லுங்க. பசிக்கிற மாதிரி எப்படி சொல்லுங்க? ஆக்ஷனோட. காஃபி இப்படி பசிக்கிறது எப்படி சொல்லுங்க? அவ்வளவுதான், சூப்பர் ஆக்ஷன் பண்றீங்க. அடிக்கடி பசிக்குமா உங்களுக்கு? இப்ப பசிக்கல. காஃபி சொல்லும்போது பசிக்கிறது சொல்லும்போது ஹங்கிரி எதுக்கு ரொம்ப. அதனால நீங்களே நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவரை ஸ்டேஜ் விட்டு இப்ப கீழே இருக்கணும். ஓகே போலாமா? குட் மார்னிங். தப்பு தப்பா சொல்லாதீங்க, குட் ஈவினிங் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குட் மார்னிங் வச்சுக்கலாம். குட் மார்னிங். காஃபி காஃபினா நீங்க ஆக்ஷன் காட்டணுமா? ஹங்கிரி நான் சொல்ற வரைக்கும் அதே ஆக்ஷன் தான், எடுக்கூடாது. குட் மார்னிங் காஃபி ஹங்கிரி. குட் மார்னிங் ஹங்கிரி. இப்ப கேம் என்ன புரியுதா? அதான் இந்த பையன் மாத்தி மாத்தி சொல்றான்பா அப்படின்னா அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. அப்படிதான் சொல்லுவேன், ஆனா நீங்க சரியா செய்யணும். ஓகே, அதான் மன்னரிங்க. ஓகே போலாமா? சொல்லணும். சரியா? குட் மார்னிங் காஃபி ஹங்கிரி. இவங்களுக்கு மட்டும் விதிகள் ரொம்ப குட்டியா இருக்காங்க. குட் மார்னிங் இப்படிதான் சொன்னாங்க. தெரிஞ்ச ஆரம்பத்திலே சொல்லிருக்காங்க. காஃபி ஹங்கிரி. குட் மார்னிங் காஃபி. நீங்க பசிக்குதுன்னு சொல்றீங்க. ஆமால பசிக்கிறீங்க. அகைன் குட் மார்னிங் காஃபி காஃபி ஹங்கிரி. குட் மார்னிங் காஃபி ஹங்கிரி. குட் மார்னிங் காஃபி ஹங்கிரி. குட் மார்னிங். உங்களுக்கு தெரிஞ்சுட்டா? நான் பெரிய பெரிய சொல்றேன். தேங்க்யூ. இங்க இவ்வளவு நேரம் இவங்க எல்லாமே சந்தோஷமா இருக்குது, காரணமே நீங்களாம். சரியா? உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. ஒரு சில விஷயங்கள் நீங்க இருக்கலாம் அந்த மாதிரிதான். அப்புறம் இந்த இடத்த வந்து இன்னும் எந்த அளவுக்கு சந்தோஷத்துக்கு மட்டும் லிமிட் இல்லை, எவ்வளவு தூரம் போறோம். இத மேல மேல ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. ஸோ இங்க கப்புலா இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டேஜ் நல்லா இருக்கு. நீங்க போயிட்டீங்களா? அப்பா இதுக்கப்புறம் நம்ம போலாம், பயம் இல்லை, நம்ம தான் முதல்ல போனா மாட்டிப்போம் அப்படின்னா ஒண்ணுங்க. ஜாலியான கேம் தான் இந்த கேம் தான். வீட்டுல விளையாடவே முடியாது, கண்டிப்பா வந்துதான் அப்பதான் நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல எவ்வளவு பேர் வரலாம், வாங்க சீக்கிரம் வாங்க. ஏன்னா நீங்க இந்த பக்கம் யாரும் தெரியல. 1 minute டைம், 1 minuteக்குள்ள ஷர்ட்டுக்குள்ள எவ்வளவு பலூன் வச்சிருக்கீங்களோ அவங்க தான் விட்டு. சரிங்களா? இன்னைக்கு பார்த்து கொஞ்சம் டைட்டா போட்டுங்க சார். என்ன சரிங்களா? கிடைக்க கூடாது. நமக்காக வந்திருக்க அண்ணன் திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சர்வேஷ் அண்ட் ஃபேமிலி சார்பாக மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் சார். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ இந்த ஏஞ்சல்ஸோட சேர்ந்து ஒரு டான்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் கட் பண்ண போறோம். கேக் வந்து சாதாரண கேக்காம பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த காலத்தோட நேரம், அதுக்கான தூரம் தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லேடிஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போறோம். எல்லாருமே இல்லை, விருப்பப்படுறவங்க சொன்னா நாங்க ஏன் வரோம் அப்படின்றீங்களா? கட்டாயமா வந்துதான் ஆகும். ஒரு 5-6 பேர். ரொம்ப ஈஸியான கேம் தான். அவங்க வேணா கேம நான் சொல்லிடுறேன். ஊசி பார்த்தா ஏங்க இப்ப ஜோடி இல்லாம சொல்லிருக்கேன். இப்பயும் தயக்கம் உங்களுக்கு? வாங்க இவ்வளவு சொல்றாங்க. வாங்க, யாராவது வந்தா சொல்றீங்களா? நீங்க சூப்பர். ஏன் கை தட்டுங்க.
எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இது. இப்படிதான் இதான் எதிர்பார்த்தேன். வாங்க ரைட். நீங்க மட்டும் ஜோடினாலும் வருவீங்க, தனியானாலும் வருவீங்க. வாங்க 29 21 19 27 பாத்தீங்களா? நீங்க வந்து கைக்கு வந்துருந்தீங்க. நீங்க கூட உங்களுக்கு கன்கிராஸ் சொல்லலாம், ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். பிகாஸ் 27 27 அப்பா அவங்க 27 புரியலப்பா, அதனால அவங்க ஃபர்ஸ்ட் கை கொடுக்காம இருந்திருக்காங்க. 27 தமிழ்ல சொல்லிருக்காங்க. ஏய் தேங்க்யூ. நீங்களாம் சேர்ந்து அவங்களை கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை மேலும் சிறப்படைய செஞ்சுட்டு ஒரு சில வார்த்தைகளால சர்வேஷன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லாம நீங்க போறது மனசுக்குள்ள இருக்கும். உள்ள இருக்கிறது எங்களுக்கு தெரியுமா இல்லையா? இந்த மனசுக்குள்ளதான் என்ன இருக்குன்னு தெரியறாங்க. ஆனால் நீங்களே ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள் குறைவான வார்த்தைகள் ஆனாலும் நிறைவான அன்பு வெளிப்பட்டது. ஏன் போலாமா? போலாமா? ஓகே, குடிஸ்னா அப்படி வரும். அடையாளம் திரும்பி என்னையா இது? இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? திரும்பி பாருங்க, ஒரு கூட்டம் என்ன பண்றது? இவ்வளவு பேரு ரொம்ப சந்தோஷம். கூட்டம் ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு தில்லு வேணும். சரியா? முதல்ல நம்மளே கை தட்டிப்போம். கூட்டாக யாரும் வரமாட்டாங்க, கை தட்ட மாட்டீங்க. பாத்தீங்களா? நம்மளோட பசங்க நீங்க உள்ள போங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் வர மாட்டீங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சரி, கொடுத்துருவாங்க. போலாமா? கையால 2 கை மேல தூக்குங்க. 2 கை மேல தூக்குங்க. 2 கை மேல தூக்குங்க. 2 கை மேல தூக்குங்க. கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட். நான் சொல்லும் போது யாராவது தப்பா விரல காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தான் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்புறமா வந்து கீழே இறக்குவாங்க. சரி, கண்டுக்கிறேன். எல்லாருமே தெரியுங்களா? நான் எப்பதான் 5 சொல்லணும் அப்பதான் ஒரு கையை கீழே போடணும். சரியா? 5 மேல சொல்லும்போது 2 பேரும் மேல வரணும். ஓகேவா? ஒரு ட்ரையல் போலாம். 6 சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கையால காமிக்க முடியாது. அதனால ரெக்வெஸ்ட் என்னன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பசங்க ஏன் இப்படி பாடாப்படுத்துறாங்க வந்து என் காலை கஷ்டப்படல, முதல்ல பிள்ளைங்க சாப்பிடணும், அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் பார்ப்போம். முதல்ல சாப்பிடலாம், அப்படி கண்டினியூ பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தோஷத்துக்கு அளவே சொல்லி முடியும்.